ஸோ ஹாய் கைஸ், இப்போ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜான்வரி 11லேருந்து ஜான்வரி 15 வரைக்கும் உள்ள முக்கியமான நாட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஜான்வரி 1 to 5 அண்ட் ஜான்வரி 6 to 10 வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த நீங்கள் டைரெக்டாக இந்த வீடியோக்கு வந்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஜான்வரி 11 வந்து தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம், அதாவது நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே. ஸோ இதோட தீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கனெக்டிங் த டாட்ஸ், ஸ்ட்ரென்தனிங் கம்யூனிட்டிஸ், ப்ரிவென்டிங் டிராஃபிக்கிங், அதாவது புள்ளிகளை இணைத்தல், சமூகங்களை வலுப்படுத்துதல், கடத்தலை தடுத்தல். இதுதான் வந்து இதோட கருப்பொருள். ஸோ அதாவது மனித கடத்தல் வந்து நிறையா வந்து நடக்குது. ஸோ நம்ம வந்து எப்படிலாம் அதுலேருந்து தப்பிக்கலாம், ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுனால தான் ஜான்வரி 11. ஸோ அதே மாதிரி ஜான்வரி 11 வந்து லால் பகதூர் சாஸ்திரியோட நினைவு தினம். அதாவது லால் பகதூர் சாஸ்திரியோட நினைவு தினம் வந்து ஜான்வரி 11. ஓகே, ஸோ இவர் தான் வந்து சுதந்திர இந்தியாவோட 2வது பிரதமர். அதாவது இந்தியா வந்து 1947 வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் முதல் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ அவருக்கு அப்புறம் வந்தவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. இவரோட ஸ்லோகன் முக்கியமானது ஒன்று என்னன்னா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவோட சுதந்திரத்துக்காக ரொம்ப அந்த காலத்துல வந்து போராடிய முக்கியமா இருக்கிறவங்கள லால் பகதூர் சாஸ்திரியும் ஒருத்தவர். ஸோ அதே மாதிரி இவர் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து ஜான்வரி 11 1966 வந்து இறந்துடுறாரு. ஸோ அதனால வந்து இது வந்து அவர் நினைவு நாளா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி வந்து மேன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லால் பகதூர் சாஸ்திரியை வந்து அமைதியின் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 12 வந்து தேசிய இளைஞர் தினம், அதாவது நேஷனல் யூத் டே. ஸோ இதோட தீம் கருப்பொருள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, யூத் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர், ஷேப்பிங் த நேஷன் வித் ரெசிலியன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதாவது தேசிய இளைஞர் தினத்தில் வந்து அதோட கருப்பொருள் வந்து நிலையான எதிர்காலத்திற்கான இளைஞர்கள், மீள்தன்மை மற்றும் பொறுப்புடன் தேசத்தை வடிவமைத்தல். இதுதான் வந்து தேசிய இளைஞர் தினத்தோட கருப்பொருள். ஸோ எதுக்காக இந்த டே கொண்டாடுறாங்க அப்படின்னா, சுவாமி விவேகானந்தரோட பர்த்டே வந்து ஜான்வரி 12 தான். ஸோ அதனால அந்த டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ 1984 வந்து முதல்ல இந்திய அரசாங்கம் வந்து இந்த டே நம்ம வந்து தேசிய இளைஞர்கள் தினம் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 13 வந்து லோரி பண்டிகை, அதாவது லோரி ஃபெஸ்டிவல். ஸோ அதாவது ஜான்வரி 13 தான் வந்து தை மாதம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அறுவடை செய்கிற சீசன் இதுதான். ஸோ லோரி ஃபெஸ்டிவல் வந்து பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 14 வந்து பொங்கல் தினம். ஸோ அதே மாதிரி ஜான்வரி 13 வந்து அந்த பஞ்சாப், ஹரியானாவில் கொண்டாடுற மாதிரி ஜான்வரி 14 வந்து சவுத் ஸ்டேட்ஸில் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அதாவது வின்டர் சீசன் வந்து குளிர்காலம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் வந்து அறுவடை வந்து செய்வாங்க. ஸோ இந்த டே வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 15 வந்து ஆர்மி டே. ஸோ இங்கே வந்து ஜான்வரி 15 பார்த்துட்டிங்கன்னா ஸோ ராணுவ தினம். ஸோ இதோட தீம் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்ரத் பாரத் சக்சம் சேனா. ஸோ இது வந்து இதோட மீனிங் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்ட்ராங் இந்தியா ஸ்ட்ராங் ஆர்மி, அதாவது வலுவான இந்தியா வலுவான ராணுவம். இதுதான் வந்து ராணுவ தினத்தோட கருப்பொருள். ஸோ எதுக்கு வந்து இந்த ஆர்மி டே வந்து ஜான்வரி 15 வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஸோ லெப்டினன்ட் ஜெனரல் கொண்டேந்திரா எம் கரியப்பாவோட அவருக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் தரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ஸோ ஜெனரல் பிரான்சிஸ் ராய் பச்சர்ன்றவர் தான் இவருக்கு முன்னாடி இருந்தார். ஸோ அவர் தான் வந்து லாஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கமாண்டர். ஸோ பிரிட்டிஷ்ட இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்த முதல் கமாண்டர் வந்து எம் கரியப்பா. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் தரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டே வந்து ஆர்மி டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ இவர் வந்து 15 ஜனவரி 1949 வந்து ஜெனரல் பிரான்சிஸ் ராய் பச்சருக்கு அப்புறம் ஆர்மி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஆகிறாரு. ஸோ இந்த டேவை வந்து ஆர்மி டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் இந்த 5 டேஸோடது. ஸோ இதோட ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி பார்த்தலாம். ஸோ ஜான்வரி 11 வந்து மக்கள், அதாவது மனிதர்கள் வந்து கடத்துற தினத்தை வந்து நம்ம எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ஜான்வரி 11 வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 12. ஸோ அதுக்கப்புறம் வந்து
அந்த டே கொண்டாடிட்டு அதே மாதிரி பார்க்குறாங்க வந்து லால் பகதூர் சாஸ்திரியோட நினைவு நாள் ஆகுது. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி மனிதர்கள் கடத்தல் வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நாள் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து பிறக்கிறாரு. ஸோ ஜான்வரி 12 வந்து அவரோட பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே வந்து நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்னா நேஷனல் யூத் டே, தேசிய இளைஞர்கள் தினமா வந்து கொண்டாடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து அறுவடை செய்யறதுக்காக லோரி ஃபெஸ்டிவல் நார்த் சைடு, அதாவது வட இந்தியாவில் போயிட்டு லோரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அப்புறம் தென்னிந்தியா வந்துட்டு பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. கொண்டாடி முடிச்சுட்டு ஜான்வரி 15 வந்து இளைஞர்கள் எல்லாமே வந்து ஆர்மிக்கு போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ ஜான்வரி 15 வந்து ஆர்மி டே. ஸோ இதான் வந்து இந்த 5 டேஸ்க்கான ஸ்டோரி. ஸோ நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஸ்டோரியாக ஸ்டார்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜான்வரி 1 வந்து தேசிய குடும்ப தினம், அதுக்கப்புறம் ஜான்வரி 6 வந்து குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி. ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்த ஸ்டோரியெல்லாம் அப்படியே பில்டப் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ அதே மாதிரி ஜான்வரி 11 வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே. ஸோ மனித கடத்தல், ஸோ இங்கே இருக்கும் தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம கிளாஸஸில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.